வீட்டமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு முகில் விற்பனாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளியே வந்துட்டே இருக்காங்க. வர்றவங்கலாம் பெரிய பொறுப்பாளர்களாக இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே சித்தாந்த சிக்கலோ அந்த சிக்கலோ இந்த சிக்கலோ எதை பற்றியுமே பேசல. வர்றவங்க எல்லாருமே உட்கட்சி சிக்கல், அது குறிப்பாக சீமான், உட்கட்சினாவே சீமான் அவர் தான் சிக்கலாக இருக்கார் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ரொம்ப வெளியே வந்தவங்க ரொம்ப கண்ணீர் மல்க பேசின சில தோழர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உருக்கமாக இருக்குன்னு எப்படி இருக்காங்க அப்படின்னு. யாருக்காக இந்த கட்சி இருக்குது, யாரை கொண்டு வரதுக்காக இவங்களெல்லாம் வெளியேற்றப்பட்டு இருக்காங்க, என்ன நடக்குது? சீமானை எதிர்த்து கேள்வி கேட்டால் பிடிக்காது. என்ன இதை ஏன் தெரியுமா வெளியேற்றினாங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து முதல்ல வெளியாகினது நான் தான் 2013. ஓ, என்னை ஏன் வெளியேற்றினாங்கன்னு சொல்லவா? சொல்லுங்கள். அண்ணன் முத்துக்குமார், சுப முத்துக்குமார் அவர்களுடைய படத்தை இன்றைக்கி ராவணங்குடில்னு பேர் வச்சு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அலுவலகத்தில் நல்ல வேளைக்கு அந்த புண்ணிய மாபெரும் புரட்சியாளனுடைய படத்தை திறக்காமல் இருக்கிறதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர் படத்தை இங்கே திறக்கணும்னு சொன்னேன். நீ யார் அவன் படத்தை திறக்க சொல்கிறது? அவன் யார் அவன்? இப்போ புரிஞ்சிருச்சு அவங்க லட்சணம். ராவணன்குடிலேயே, அதாவது முதல்ல கட்சி ஆஃபீஸ்லேயே நீங்கள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான கட்சியை துவங்கின ஒரு ஃபவுண்டரு. இன்றைக்கி நாம் தமிழருங்கிற பேர் மக்கள்கிட்ட உரையாடல் நிகழ்ச்சிக்கு இளைஞர்களை கொண்டு வந்திருக்குன்னா அவர் தான் காரணம். அவருடைய படத்தையே திறக்க வேணாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ அவர் நினைவு நாளை எங்கேயாவது கொண்டாடுறாங்களா? இல்லை, கிடையாது. ஏன் கொண்டாட மாட்டேங்கிறாங்க? ஏங்க நேற்று ஒரு சூரட்டி ஒட்டியிருந்தாங்க சென்னை நகரம் முழுக்க. என்ன தெரியுமா? மாயோன்னு பார்த்தீங்களா? வேதனையாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய அரசியல் பற்றிங்களா? எவ்வளோ தீர்க்கமான அரசியலை பண்ணுறாங்க பாருங்கள். நீ சாதி ஒழிச்சாத்தான் தமிழ் தேசிய வெல்லுங்கிற இடத்துல சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மாயோன் பாயோன்னா இது என்ன அர்த்தம்? பசுமன் ஊ முத்துராமலிங்கனாரும் போட மாட்டான். பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் நினைவேந்தல் அப்படின்னு போடுவான். எவ்வளோ தற்குறிகள்னு பாருங்கள். பேரரசர் பெரும்புடுகாரன்னு போட மாட்டான். பேரரசர் பெரும்புடுகு முத்திரையர்னு போட்டு சூரட்டி அடிப்பான். கவனிச்சிங்களா? நீங்கள் இவங்க யாருன்னு சொன்னால் அந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு நரம்பு இல்லாத, அது மாதிரி அவங்க மூளைக்கே நரம்பு இல்லை. அப்படிப்பட்ட அயோக்கியர் கூட்டம் அது. இல்லை, முத்துக்குமார் தான் கட்சி, அவர் தான் உருவாக்குனார். நீங்கள் எத்தனை பேர், நான் கேட்குறேன், நாம் தமிழரில் எத்தனை பேருக்கு முத்துக்குமார் அவங்க திரிச்சு வச்சுக்கிறாங்க? சொல்லுங்க பார்ப்போம். முத்துக்குமார் யார்? அவருடைய பின்னணி என்ன? அவருடைய வரலாறு என்ன? அவர் நடத்திய ஆயுத போராட்டம் என்ன? அவர் செய்த தமிழ் தேசிய தளத்திற்காக எத்தனை முறை சிறை போயிருக்கிறாரு? நான் சொல்லவாங்க. குல்பர்கா சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க முத்துக்குமாரை. தெரியுமா உங்களுக்கு? 10 நகங்களும் பிடுங்கப்பட்டது. தமிழ் தேசிய தளத்திற்காக தன்னையே ஒப்படைத்த தலைவன் 3 வருஷம் சிறையில், கொடுஞ்சிறையில், மைசூர் சிறையில். இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமா? சிறைனா என்னன்னு தெரியுமா சீமானுக்கு? வேலூர் சிறை மட்டும் தெரியும். சொகுசாக வாழ்ந்துட்டு வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. மைசூர் சிறைக்கு போயிருக்கிறீங்களா? அங்கே எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டில் கழிதிங்க போறியான்னு. மைசூர் சிறையில் மட்டும்தான் களி. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சேலத்துலையோ கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ நீங்கள் போயிருந்தால் களி கிடைக்காது. சோறு தான் போடுவான், கப்பு சோறு. மைசூரில் கப்பு களி. தொட்டுக்கு என்ன தெரியுமா? அது பருப்பாக இருக்காது. சின்ன பிள்ளை வயிற்றால் போனால் போய் ஊற்றும் போகும்ல, அது மாதிரி ஊற்றுவான். நக்கிக்கிட்டு தான் திங்கணும். இந்த கொடும் சிறை அனுபவங்களை அனுபவித்தவன் தான் அந்த மாபெரும் தலைவன் சுபா முத்துக்குமார். இல்லை, அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது? இல்லை, அது அவருடைய மரணம் கூலிப்படை கொன்றது. நீதிமன்றம் கூலிப்படையே இவர்கள்லாம் கொல்லலைன்னு சொல்லிச்சு. நீதிமன்றம் செத்து போனது உண்மை, கொலை செய்யப்பட்டது உண்மை, வெட்டி கொல்லப்பட்டது உண்மை, பிரேத பரிசோதனையில் வெட்டி தான் கொல்லப்பட்டாருங்கிறதும் உண்மை. வெட்டினவே மட்டும் இன்றைக்கி வர தெரியலை. வெட்டினம்னு சொன்னவே விடுதலை. நீதிமன்றம் அப்போ யார் கொலை பண்ணிச்சுன்னு மக்கள்கிட்ட எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். நீதிமன்றம் சொல்லுமா முத்துக்குமாருக்கு செத்து விட்டார், அவர்களுடைய கொலையாளிகள் இவர்கள் தான், இவர்கள் இல்லை அப்படின்னு காட்டுமா? இது என்ன அணுகுமுறை? காவல்துறை ஒரு சில பேரை கொண்டே நிப்பாட்டுறான். நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரித்து பல கொலைகளை சொல்கிறேன், முத்துக்குமார் கொலையை மட்டும் சொல்கிறாருன்னா பல கொலைகளுக்கு குற்றவாளிகளே இல்லாத கொலையாக இருக்கிறது. அப்போ அதை எப்படி விசாரிக்கணும்? யோசிச்சு பாருங்கள். கொலை செய்த மனிதனை கொலையாளிகள் யாருன்னு கேட்டால் நீதிமன்றமே இல்லைன்னு சொல்லுது. அப்போ எப்படி கேட்டால் சரியான ஆதாரங்கள் இல்லை, சரியான சாட்சிகள் இல்லை அப்படின்னா அப்போ செத்தமே கேள்விக்குறி. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அதிகார மையத்தினுடைய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை 28 பேர் சேர்ந்து வெட்டியிருக்கேன். எவன் வெட்டும் போது உயிர் போணுச்சுன்னு நீதிமன்றம் சொல்லிடுமா? எவன் வெட்டினானோ அவன் வெட்டும் போது தான் உயிர் போணுச்சுன்னு சொன்னால் அவன் தான் முதல் குற்றவாளியாக இருக்க முடியும். பிரிக்க முடியுமா நீதிமன்றம்? ஆக அண்ணன் முத்துக்குமார் அவர்களையே இல்லாமல் செய்துவிட்ட இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி.
நினைவை போற்றுவோம்னு நீங்கள் சோரட்டு அடிக்கிறீங்களே, சுண்டி விட்டு சொல்கிறேன், முத்துக்குமாருக்கு அடி பார்ப்போம். ஏன் அடிக்கலை? கட்சி அவர் தான் துவங்கினாருன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். தன்னை விட எவனும் மேலே வந்து விடக்கூடாது, தன்னை விட மேலே எவனும் பேசி விடக்கூடாது, தனக்கு எவனும் வந்து அறிவுரை சொல்லிவிடக்கூடாது, தனக்கு எவனும் வந்து கருத்தியல் சொல்லக்கூடாது. இதுதான் சீமானிசம். அவருக்கு மேலே யாரும் எதையுமே பேசக்கூடாது, அவர்கிட்ட நேருக்கு நேரம் நின்று கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்கிறத நீ செய்கிறா அப்படின்னு தான் சொல்லுவான் அந்த ஆள். இல்லை, அதனால தான் வந்து எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக என்னென்னா, ஜனநாயகம் இருக்கப்பட வேண்டும். ஒரு கட்சினா ஜனநாயகம் இருக்கணும். அந்த ஜனநாயகத்திற்குள்ளே கடைமட்ட தொண்டன் எழுதுகிற கடிதத்துக்கு கூட மரியாதை கொடுக்குற பேர் இயக்கமாக இருக்கணும். இதுதான் நாங்கள் முதலும் யோசித்து உருவாக்கின இயக்கம். அந்த இயக்கம்லாம் இப்படி தான் இருக்கணும், அந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமை மாற்றணும், எளியவனும் அந்த பதவிக்கு வரணுங்கிறதான் நம்முடைய நோக்கம். அவன் தமிழனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கி மத்திய சென்னை மண்டல பொறுப்பாளரே ஒரு தெலுங்கர், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ரமேஷ்னு ஒருத்தர். கேட்டால் சொல்லுவியே, நான் தமிழர் யார் வேணாலும் வரலாம், நாங்கள் தான் ஆள்வோம். பைத்தியக்காரங்கள்ட்ட பதில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்லாம்? காட்டுவில் எந்த இடத்துல கொண்டே வைப்பீங்க? வீரமா முனிவர் என்கிற காட்டுவில் எந்த இடத்துல கொண்டே வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் நாட்டுறாத பங்களிப்பா தமிழ் தளத்தில்? சும்மா ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. அயோத்திதாசர் இல்லை என்றால் திருக்குறள் என்கிற பொன்மொழியே இந்த மண்ணில் கிடச்சிருக்காது. அப்போ அயோத்திதாசர் திராவிடம் பேசியதால் நீங்கள் அயோத்திதாசரை தூக்கி வீசிடுவீங்களா? அப்போ திருக்குறளை தூக்கி வீசிடுவீங்களா? இது என்ன நிலைப்பாடு? இது யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அதனால் நாகை திருவள்ளுவனுக்கு மட்டும் இவர்கள் கொலை மிரட்டல் விடுக்கலை, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன எல்லாருக்குமே கொலை மிரட்டல். வெளியில் போனீங்கன்னா உன்னை கொன்றுவோம், வெளியில் போய் ஏதாவது பேசினீங்கன்னா கொன்றுவோம். நிறைய பேர் அதனால பேசாமல் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மதுரை வெற்றிக்குமரனுக்கு வராத மிரட்டலா? தென்சென்னை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், என்ன சொல்ல போனால் சீமானுக்கே தம்பி. இன்னும் சொல்ல போனால், அண்ணே ஏனே அண்ணனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ணே, அது வேண்டாம் அண்ணே, நிறுத்திக்கங்கண்ணே, அண்ணே ரொம்ப நல்லவங்கண்ணே என்று பண்பாக பேசிய புகழேந்தி. சில பேர்கிட்ட நீ யாரா அண்ணன்ட்ட பேசுகிறதுக்கு? என்கிட்ட பேசுகிறா, நான் தாண்டா அண்ணன், அண்ணனுக்கு எல்லாமே நான் தாண்டா என்று பேசிய புகழேந்தி இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? கட்சியை விட்டு விலக்கி ஓரங்கட்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, யார் அவர் மேலே கொண்டு வர போகிறாரு? எதுக்காக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி பண்ணுறாரு? எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு என்ன பண்ண போகிறாரு? அவர் ஒருவேளை மரியாதைக்குரிய எனது மருமகளையே கொண்டு வருவார்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மருமகள்லாம் யாருங்க? கயல்வெளியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப துடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன் நான் அந்த உரிமையை எடுத்துக்கிறேன்னா, அவங்க என்னை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த காலகட்டங்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிச்சிருக்க போது என்னை சின்ன மாமான்னு தான் கூப்பிடுவது வழக்கம். அதனால் நான் மருமகள்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த உறவுகள் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நோக்கி நாம் பயணிக்கவில்லை. அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலே குறியாக இருந்து கொண்டு பொதுச் செயலாளர் பதவியை இன்றைக்கி வெற்றிடமாக வச்சுருக்கிறது தடா சந்திரசேகருக்கு பிறகு ஏன் இருக்குன்னா, அங்கே அவங்கள கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அதுக்காகத்தான் காளியம்மாலாம் இப்போ வந்து மசுறு பிசுறு உசுரெல்லாம் வருது வார்த்தை. நத்த சிவசங்கரன் எனக்கு இனிய நண்பன், என்ன சொல்ல போனால் என்னுடைய இனிய இளவல், இன்றைக்கும் என்னோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. அதை வேறு சொல்லிட்டோம்னா கூட கட்சியை விட்டு நீக்கி போடுவானுங்க. ஆமாம் வேணாம். அந்த சிவசங்கரன் போராடாத போராட்டமா? மலைக்குவாரிகள் உடைக்கப்படுகிற போது தனி ஒருவனாக நின்று களத்தில் நின்று திமுககாரங்களோட நேருக்கு நேராக சண்டை போட்டு சரி சென்ற ஒரு மகத்தான மண்ணுரிமை போராளி. அந்த போராளியை போய் பிசுறு. இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி தமிழீழ தேசிய தலைவர் தான். ஒரு தலைவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்த்த வரலாறு. ஆனால் இங்கே இயக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, தலை மட்டும் சரியில்லாமல் இருக்குது. மொத்த இயக்கமும் சேர்ந்து ஒரு தலையை ரெடி பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எல்லா நாம் தமிழர் தம்பிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசும்போதும் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பை பற்றியும் பேசுகிறீங்க, ஆனால் தலை மட்டும் சிக்கலாக இருக்கீங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதான் சிக்கலை ஏன் நம்ம என்ன கேட்குறோம்னா, எங்கள் அண்ணன் முத்துக்குமார் நாங்கள் வசப்போடன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா உனக்கு ஒரு வேற ஆளே கிடைக்கலையாண்ணா? தெருவீதிகளில் போதையில் கிடந்தவர்களை எல்லாம் கொண்டாந்து இந்த இயக்கத்துக்கு தலைவராக்கி, இந்த இனத்திற்கு தலைவராக்கி அழகு பார்க்கணுமாண்ணா முத்துக்குமார்? நல்ல ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அன்னைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிற போது இயக்குனர் அமீரும் இந்த இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். ஆமாம், ஆரம்பத்தில் இயக்குனர் சேரன் அவர்களும் இந்த இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தார். மணிவண்ணன் அப்பழுக்கற்ற மாபெரும் சக்திகள் இந்த இயக்கத்தை வழிநடத்த துணையா. ஏன் சத்யராஜ் இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த ஆளை கொண்டு போய் தூக்கி நிறுத்தி
இந்த தமிழர் தேசம் பாடாய்ப்படுகிறது, கேவலப்பட்டு நிற்கிறது. ஒரு எஸ்பி கிட்ட ஒரு மாவட்ட எஸ்பி கிட்ட போய் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன் சொல்லக்கூடியவன் போய் போராடுறான்னா இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? எஸ்பி கிட்ட மோத ரெடியாக இருக்காங்க, ஆனால் உங்கள்கிட்ட மோத ரெடியாக இல்லையே. இல்லை, அது என்னன்னு கேட்குறீங்களா? நான் அவுழ்த்து விட்ருவல நிறையா, நான் அவுழ்த்து விட்ருவேன். சும்மா ஏதாவது இங்கே நம்மகிட்ட எல்லாம் பேசினீங்கன்னா வேறு மாதிரி ஆகும். நினச்சிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். பின்னாடி நான் சொல்லவா, இன்றைக்கும் விடுதலை புலிகளோடு நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கிறேன். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஓப்பனாக தான் சொல்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற என் தம்பிகள், வெளிநாடுகளில் என்னோடு பயணித்தவர்கள் இன்றும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நான் உறுதியாக நிற்கிறேன். தங்கை ஸ்ரீமதி மரண வழக்கில் இன்றைக்கி வரை நான் பெறலை. வேங்கவேல் பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடுறேன். நம் போராட்டம் வலிமையானது, ஆயுதத்தை விட கூர்மையானது. நான் ஒரு பெருத்த நம்பிக்கையோடு தான் களத்தில் போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னால் யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்னை இயக்குபவர்களே விடுதலை புலிகள் தான். என்னை வழிநடத்துகிறவர்கள் மாவீரர்கள் தான். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு தகுதி இருக்குது, நான் பேசுகிறேன். தெரியுமா உங்களுக்கு? 95 வேலூர் சிறையிலேருந்து தப்பித்து வந்த விடுதலை புலிகள் சுரங்கம் தோண்டிய அந்த நிகழ்ச்சி தெரியுமா? படிச்சிருக்கேன். ஆகஸ்ட் மாதம் 14 அதிகாலை 3:30 மணிக்கு 48 விடுதலை புலிகள் தப்பிச்சு அதில் 4 பேர் இறந்து மீத பேரெல்லாம் தப்பிச்ச நிகழ்ச்சி தெரியுமா? பைத்தியக்காரர்களா? ஒரு சின்ன குடிசையில் வச்சுருந்தாண்டா. யார்கிட்ட போய் பேசுகிறீங்க நீங்கள்? மணமேல்குடி கடற்கரை வழியாக எங்கள் அண்ணன் முத்துக்குமாருடைய உதவியோடு நானும் சத்தியமூர்த்தியும் அன்னை மணிகண்டனும் இரவோடு இரவாக அவர்களை தமிழீழத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை எங்களுக்கு உண்டு. என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? 68 முறை நாங்கள் இங்கேருந்து பொருள்களை கொடுத்துருக்கோம். அது பெட்ரோலாக இருக்கட்டும், திரவ பொருளாக இருக்கட்டும், எரிபொருளாக இருக்கட்டும். ஏன் விதவிதமான துணிகள், கடற்புலிகளுக்கென்று ஊதா நிறத்தில் பொறிக்கப்பட்ட அந்த துணி வகைகள், தரைப்படைக்கு உருவாக்கப்பட்ட அந்த உடைகள். திருப்பூரில் எல்லாம் தெரியாது, மணின்னு ஒருத்தர் இருக்கிறார், இன்னைக்கு பேசுகிறார்களா, தமிழா பாண்டியன் தெரியுமா உங்களுக்கு? இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டுருக்குறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? இந்த கூற்றுகள் தெரியுமா? தமிழா பாண்டியனுக்கு பணத்தை வாங்க மாட்டார். அவர் அப்பொழுது பனியன் தொழிற்சாலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். துணி எக்கு தப்பாக அடித்து புலிகளுக்காக போகும். திருப்பூர் மணி தான் அதை எங்களுக்கு கை காட்டுவார். லோடு கணக்கில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? மணமேல்குடி கடற்கரை மட்டுமல்ல, கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், கட்டுமாவடி போன்ற கடற்கரைகளில் இரவோடு இரவாக கரும்புலிகள் வந்து காத்திருக்கிற அந்த பசுமை மாறா காடுகளுக்குள்ளேயே கொசுக்கடியில் கொண்டுட்டு போவோம் தெரியுமா? இடுப்பளவு தண்ணியில் மூட்டையாக தூக்கிட்டு போவோம். இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா நீங்கள்லாம்? யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க? புலிகளுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? நான் அதான் திருப்பி கேட்குறேன். ஒரு தடவை மணமேல்குடி செக் போஸ்ட்டில் வண்டி மாட்டிடுச்சு. அன்னைக்கு புரட்சியாளர் வைகோ இல்லைன்னா நான்லாம் சிறைப்படுத்தப்பட்டிருப்பேன். தெரியுமா உங்களுக்கு? புரட்சியாளர் வைகோ உடனடியாக புதுக்கோட்டைக்கு தொடர்பு கொண்டு புதுக்கோட்டையிலேருந்து உடனே தகவல் வருது, அந்த வண்டியை மடக்கக்கூடாதுன்னு. கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன், அடித்தா அடிக்கலாம். அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் அந்த வண்டியை அந்த காவல்துறை சல்யூட் அடிச்சு அனுப்பினாங்க. புலிகளுக்கு தமிழ்நாட்டில் தடை, புலிகளின் தலைவர் படத்தை யாருமே பிரயோகிக்கக்கூடாது. உச்சநீதிமன்ற வரை சென்று அந்த தடையை உடைத்த மாபெரும் மகத்தான தலைவர்கள் புரட்சியாளர் வைகோ அவர்களும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். தெரியுமா உங்களுக்கு? சேரியாக கொண்டு போய் அண்ணன் பிரபாகரனை படம் போட்டு காட்டினவர், அன்றாடம் காட்சி மக்களிடம் கொண்டு போய் பிரபாகரன் படத்தை காட்டினவர். அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்லவா, விடுதலை புலிகள் இயக்கம் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்பியிருக்க. உங்களுக்கு தெரியாது, அண்ணன் வைகோவை நம்பியிருக்கிறார்கள், அண்ணன் குளத்தூர் மணியண்ணனை நம்பியிருக்கிறாங்க. இவங்களை நம்பியா இங்கே இருக்கிறாங்க? பைத்தியக்காரங்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு சாதாரண எஸ்பிகிட்ட போய் சண்டை போடுறவங்களாம் அந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய, இந்த தமிழ் மக்களுடைய தலைவனை எப்படி ஏற்பதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ரொம்ப விரிவான கருத்துக்கு பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து தொகுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.